பார்த்தீங்கன்னா களக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் இடமா முண்டந்துறை அப்படிங்கக்கூடிய இடம். ஸோ அங்கே வந்து தலையணைன்னு ஒரு அருவி தண்ணி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. போய் குளித்து ஜாலியாக வெயிட் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த கண்ணாடி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும். போகிற வழியில் நிறைய அந்த டவுட்லாம் அடிக்கும். சரி இந்த கண்ணாடி எதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். போகிற வழியில் அது நேரம் படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நம்ம ஹெல்மெட்டில் வந்து கண்ணாடி உடஞ்சி போச்சு, அதனால இதை போட்டிருக்கோம். போகிற வழியில் என்ன விஷயம், கண்ணாடி வாங்கினவனே ஹெல்மெட் உடச்சி விட்டான். இல்லை நான் உடைக்கலடா, அது அதுவாக உடஞ்சிருச்சு கீழே உடஞ்சு. ஸோ நம்ம போய் நிறைய பேர் பார்க்குறாங்க. பேசுற பிள்ளைக்கு வைக்க வந்துட்டு ஆளை பார்த்தது அது அப்படிதான்டா விட்றான். ஒன்றும் செய்ய முடியாது, போய் தான் ஆகணும். போக முடியுமா? ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கல? ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸா? ஏதோ ஃப்ரைஸ் நீ பேக் ரைஸ் ஆகட்டும். ஏறு பரவாயில்ல, போகும், டைம் ஆச்சு. ரைஸுங்க, இது சன்னுங்க, ஹீட்டுங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறடா நீ. போகிற வழியில் என்ன பண்ண அப்படின்னா வண்டியை ஓரமணி போடிங்க எடுத்தே ஆகணும். நம்ம ஊரோட பெருமை அப்படின்னா என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கம் படத்தில் சூர்யா சார் வந்து லைனாக காரை பார்த்து ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், பின்னாடி தான் இருக்கா, பின்னாடி இருக்குது. அதே மாதிரி ஜில்லா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரை கொண்டு அவருக்கு பாட்டி சண்டை போடுவார். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் சண்டை போட்டிருக்காங்க. நீங்களும் சண்டை போடுறதா சண்டை போடுங்க. அருமையான ஸ்பாட்டு. நிறைய லவ்வர்ஸ்லாம் வந்து சேட்டைகள்லாம் பண்ணாங்க, நிறைய பிரச்சனை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு காவல்துறையிலேருந்து இங்கே ஆளையே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸாக வந்து இடையில. அப்படிதான் உண்மை தானடா? அப்படிலாம் இல்லையா? இல்லை நான் பார்த்த வரைக்கும் அது உண்மை. நிறைய பிரச்சனை நடந்தது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போலாம் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ சும்மா வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்து போவாங்க. காதல் ஜோடி இருந்து ரீல்ஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். நம்ம திருநெல்வேலிருந்து வண்டி எடுத்தோம். 45 நிமிஷம் கழிச்சு நாங்குநேரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம். ஸோ நாங்குநேரியில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் பின்னாடி தெரியல. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து வந்தோம் அப்படின்னா அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸாலாம் பார்க்குறேன். அவன் கொஞ்சம் படிக்காத அன்எஜுகேட்டட் போல அப்படி தான் பேசுவான். நீங்கள் வாங்க குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுற உள்ள அந்த மலை உங்களுக்கு காட்டுறேன். நல்ல மலை பார்த்துக்கோங்க. ஆமாம், அந்த மலைக்கிட்ட தான் நம்ம போகிறோம். போயிட்டு எப்படி இருக்கீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போறேன்ற போக மாட்டேன் நீங்க கேட்குறது எனக்கு புரியுது. போயிட்டு சொல்றோம். அதனால 2 புலிகள் அங்கே போகிறோம். இல்லை இதெல்லாம் அன்வான்ட். இவன் மக்களே இவ்வளோ அப்படி ஆள் தெரியுமா? ஒரு 10 ரூபா டீ கேட்டதுக்கு டீ வாங்கி தர மாட்டேன் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு களக்காடு பக்கத்தில் கூப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு களக்காடு ஊரில் வாங்கி தரல. அப்படியே தாண்டி நம்ம போக வேண்டியதுக்கே கூப்பிட்டு வந்துட்டான். நானாக நிப்பாட்டி ஒரு கடையில் டீ வாங்கியிருக்கேன். இந்த காதல் பண்ணுறவங்க கூட சேரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு தான். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே திரிவாங்க. வெக்கமாகவே இல்லைல்ல? செத்து நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு வெக்கம் உண்டா இல்லையா? இல்லை, காதல் பண்ணவங்களுக்கு வெக்கம் கிடையாதுயா. வெக்கமே கிடையாதுண்ணா? ஆமாம். சரி ரைட். ஓகே, ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா, சிகரெட், புகையிலை, எளிதில் தீப்பற்றக்கூடியவை எதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக தம்பி உனக்கு தான் மதுபானங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. எனக்கு சம்மந்தமே இல்லை சொல்லிட்டலா. அடுத்து சோப்பு, ஷாம்பு, எண்ணெய். இது நாங்கள் வந்து இங்கே வந்ததுலேருந்து நான் பயன்படுத்துகிறதே கிடையாது. அதனால் இது எங்களுக்கு தேவையில்லை. பிளாஸ்டிக் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஓகே மக்களே, உள்ளே போவோம். காட்டில் உள்ளவங்க அதனால தான் இது யூஸ் பண்ணுவீங்க. இல்லை இது சரி, உள்ளே போய் பார்க்க. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி 20 ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா, சாரி 30 ரூபா, வண்டிக்கு 20 ரூபா. ஸோ மொத்தமாக வந்து 80, 20, 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், நாங்களாம் புளியை படத்தில் பார்த்தாலே பயப்படக்கூடிய ஆளுங்க. இவங்க என்னடானா புளியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் சரணாலயம் இருக்குது. படத்தில் பார்த்தாலே படப்படப்பாக இருக்கும். நேரில் போய் பார்க்க போகிறோம். எங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுப்பன முன்னாடி நீங்கள் இந்த 2 புளியை பார்த்துக்கோங்க. கூண்டில் அடைக்க போகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் இவனை மதிக்காதீங்க. உள்ளே போய் நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு இவனை மதிச்சு ஒரு லைக் இல்லை இருள பேசதான் உடம்பு. நீ சாவம்ல செத்த போயில உள்ள பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த பாக்கியா இருந்து உங்களுக்கு காட்டுதான். ஒவ்வொரு ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு. கூகுள்லேருந்து நம்ம வெளியே போயிட்டோம். கூகுள் மேப்பில் இருக்கு. அவன் இன்னைக்கு சரியான வழியை சொன்னான். நல்ல ஒரு ஆப் ரோடு வேறு பண்ணணும், அட்வென்ச்சரஸாக இருக்கணும், நல்லா குளிக்கணும் அப்படின்னா பொட்டி பொடிக்கெல்லாம் கிளப்பிட்டு தலையை நான் வந்துருங்க. சமைச்சு சாப்பிட அனுமதி கிடையாது அப்படிங்கிறது. என்னடா இது? அட்வென்ச்சர் ரோடு கேட்டேன். அட்வென்ச்சரா? ஆமாம். யாராவது தாரில் மஹிந்திரா தார்லாம் வச்சுருந்தீங்கன்னா, கார் அலவுட் தான் உள்ள. ஸோ தார்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஜம்மன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பைக் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் இருக்கே. பார்க்கிங்கில் நம்ம காரை போட்டுட்டு இல்லை பைக்கை போட்டுட்டு அப்படியே நடந்து போக வேண்டியதுதான் உள்ள. கரெக்டாக பாருங்கள் எப்படி செட் ஆகுது பார்த்தீங்களா? ஓ கழுத்து வலிக்கல.
உள்ளே விடாதான்னு கேட்க மாட்டாங்க, சிறுவர்கள் உள்ள விடக்கூடியது இந்த எருவருக்கு. கடைசியில் ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையணை அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அந்த சத்தம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு குடும்பமாக வந்து குளிச்சுட்டு குதூகலமாக இருக்காங்க. ஏன்னா வீக்கெண்டு பார்த்தீங்களா, நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஒன்றை மாதிரி ஆட்கள் வந்து காதலியோட கூட வரலாம். ஃபோன் பேசிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கல்ல, அவனுக்கு காதலிகள் அப்படிங்கிற மாதிரி இல்லை, காதலன். ஆக்சுவலாக உள்ள ஒரு கார்டு நின்றுட்டு இருக்கா, அவர் குச்சி வச்சு நின்றுட்டு இருப்பாரு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தா சாப்பிட ஜூம் கிடையாதா? இது இவனை சொல்லக்கூடாது. ஓகே, உள்ளே போய் குளிப்போம். செப்பல் விடுறதுக்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கான். இந்த செப்பலை எவனாவது எடுத்துகிட்டு போனால் அவனோட வெக்கங்கட்டவன் எவனும் இருக்க மாட்டான். அதனால எனக்கு பயம் இல்லை, நான் இங்கேயே விட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பலிக்கடாவை தான் உள்ளே இறக்கி விடணும். இன்னொரு வாட்டி அந்த புலின்ற வார்த்தையை பயன்படுத்த அந்த புலியெல்லாம் தூக்கல தூங்கிடும். இதெல்லாம் நடிப்பு, இதெல்லாம் மக்கள், இதெல்லாம் நடிப்பு. அவன் நடிக்கான். ஏய் யாரு எங்கள் அக்கா குழந்தைய உள்ளே இறங்கி குளிக்கும். எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலி வச்சுருப்பாங்கல்ல, தின்னுட்டு சாவுதாலின்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரி எலி தான் இது. இது உயிரோடு இருக்குன்னா நம்ம உயிரோட தான் இருப்போம் கண்டிப்பாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இந்த பேபிள் எங்கே குளிக்கிச்சுன்னா அது அங்கே போய் குளிக்கும். தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு அவனை. காய் சொல்லி சுற்றி தேடுறான் பாருங்க அவங்க மக்களே. சீடா இருக்குது. இப்படி ஐஸா எப்படி இருக்கு? ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரியே இருக்குல்ல? ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரியே இருக்குல்ல? நல்லா பாருங்க, அந்த தண்ணியிலேருந்து இந்த நீர் யானை வர முடியாமல் வருது. சாரி, வெள்ளை யானை. பிளேஸை பார்த்துக்கோங்க, எவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கணுமா உங்கள் ஆர்ஜே விஜய விக்கிய? என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆர்ஜே விஜயோட பேக்ல இருக்கா ஃப்ரண்ட்ல இருக்கா சொல்லிட்டு இல்லை, என்னோட மோசமான பைத்தியமா இருக்கு. எங்கே போகிறான்? புலின்னு சொல்லிட்டு குரங்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வலிக்கு விழுந்து பல்லுலாம் போச்சுனா தான் இந்த மாதிரி அறிவு வரும். சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்க வந்தான். இவன் என்ன குரங்க விட மோசமா தவிர போனானா இவனுக்கு ஒரு இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. பண்றதுன்னு தெரியல. கூட்டு வரலாம், இவன் எதுக்கு கண்ணாடியா போட்டு திரியிறான்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, சரியா தூங்கல 2 3 நாளா. இதனா வடக்கன் நண்பர் மாதிரி ஆச்சு முடி. ஸோ பிளாஸ்ட் ஆகிடுச்சு, கண்ணு ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. எனக்கே என் கண்ணை பார்க்க சகிக்கலை, அதனால தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மண் நல்லா இருக்குது. கண்ணாடி கல்னா பைஸ் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கரண்ட், அதாவது தண்ணியோட ஸ்பீடு வந்து செம்ம அதிகமாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு அங்கிள் ஒரு 1/2 மணி நேரம் போராடி தான் மேலே ஏறி உட்காந்தார். ஸோ நம்மளும் மேலே ஏறி உட்காந்துலான்னு சொல்லிட்டு தான் நானும் ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த தண்ணி தான் வந்து ஜெயிச்சுது. அந்த இடத்துல என்னால் ஏறவே முடியல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நானும் ட்ரை பண்ணேன். சென்ட்ருங்கிறனால இன்னும் ரொம்ப ஸ்பீடாக இருந்தனால என்னால் அதில் ஏறவே முடியல. அதுதான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியோட ஸ்பீடு நம்ம டவுசர் வந்து அங்கே நிற்கவே மாட்டேன்ருச்சு. அது வேறு அவுதாவது போயிட்டுருச்சு. அதை கஷ்டப்பட்டு நம்ம இறுக்கி முடிச்சு கட்டி போட்டோம். அண்டு நான் கூப்பிட்டு போனதுலேயே ஒரு தப்பான விஷயம் பண்ணதில் இவனை கூப்பிட்டு போனது தான். போர்ட்ரேட்டில் எடுக்க சொன்னால் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறான், லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க சொன்னால் போர்ட்ரேட்டில் இருக்கிறான். நானும் வீடியோ எடுக்கிற பாதியில் தான் பார்த்தேன் அந்த நாய் இது வந்து போர்ட்ரேட்டில் எடுத்து வச்சுருக்கு. என்ன பண்ணுறது, வேறு ஆள் இல்லையே. இன்னொரு வாட்டி தான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி கிட்ட போனேன். செகண்ட் ட்ரையில் ஓரளவுக்கு ஏறி பண்ணிட்டேன் கைஸ். நல்லா குளிச்சு முடித்தோடனே மழை செம்மையாக வந்துருச்சு. இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடிக்கிறார்ல, அவருக்கு வந்து நனைஞ்சிட்டாராம். அதனால தலை தோத்திட்டு இருக்காராம். மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. திரும்ப நாங்கள் நனைஞ்சிட்டு தான் போகிறோம். இருந்தாலும் எதுக்காக இங்கே நிற்கிறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பார்வையே உங்களுக்கு தெரியுதா? ஆப்போசிட்டில் ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தில் சில பல விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் வீடியோவில் கட்டி பேசுறீங்க. அவங்களுக்கு கேட்டால் அது டேமேஜ். அதுக்கு தாண்டா பேசுகிற, அடி வாங்கடா. சரியான மழை வந்து காய் அருமையாக இருக்கானா. ஸோ நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த கடையை பார்க்கல நீங்கள். இங்கே வந்து நமக்கு டீ, அப்புறம் வடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். விளாகர் பாலாஜி வடை டீயில் எப்படி இருக்க? நல்லா இருக்கா? கேட்கலா ஊமை படம் பார்த்த மாதிரி இருக்கு.
கடிச்சிட்டு தான் சொல்லுவீங்களா? நான் கடிக்கிறது மட்டும் இல்லை, பின்னாடி 4 பேர் இருக்காங்க. டேய் யாத்தா சாமி, கொஞ்சம் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வடை நல்லா இருக்கா இல்லையா? வடை சூப்பர். அதாவது நான் ஒரு சைடு சாப்பிட்டுட்டேன், அதோட ஒரு ரியலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கு. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குண்ணா. டீ சூப்பர், நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. ஓகே, புது விளாகர் பாலாஜியே சொல்லிட்டாரு வடை நல்லா இருக்கு. நீங்கள் அப்படி என்னமோ சொன்னீங்க, அதை சொல்லு. டீ வடை 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 சோண்டா வடை பப்ஸே போண்டா வடை பப்ஸே ஐயா போண்டோட பப்ஸே. ஐயா அவ்வளோலாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க. கடை போட்டு பொழைச்சு போகடா. நாங்கள் எங்கே எங்கேயாவது போட்டு பொழைப்போம். வந்து சாப்பிட்றவங்க ரிட்டன் நடந்து போகணுமே. நெகட்டிவ். ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம வந்து இந்த கோணையா வைக்கிறது தான் வைக்காதடா, ஸ்ட்ரைட்டாக. ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையணை வரை வந்து போயிட்டு வந்தாச்சு. அருமையாக இருந்தது, முடிச்சிட்டோம். மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு 300 ரூபா. எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி இருந்து. அதுக்கு முன்னாடி டீ காஃபி ஒரு 200 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸ் ஒரு 100 ரூபா, மொத்தம் ஒரு 500 ரூபாவில் ஒரு அருமையான ட்ரிப்பு. இதே மாதிரி உங்களை அடுத்த ட்ரிப்பில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.